ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பேச போறோம்னா, ஏர்பிஎன்பி வெப்சைட்ல போயிட்டு அல்லது மொபைல் அப்ளிகேஷன்ல போயிட்டு எப்படி அகாமடேஷனுக்கு புக் பண்ணலாம் அப்படிங்கறது தான் டீடைல்டா பார்க்க போறோம். ஏர்பிஎன்பில அப்படி என்ன ஸ்பெஷல் யூனிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு பிளேஸ்க்கு போனா நிறைய டைப்ஸ் ஆஃப் அகாமடேஷன்ல இது வரைக்கும் ஸ்டே பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் லாட்ஜஸ், ரெசார்ட்ஸ், பீச் ஸ்டேஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கும், காட்டேஜஸ், இந்த மாதிரி நிறைய பார்த்திருப்போம். பட் ஏர்பிஎன்பில என்ன யூனிக் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் லொகேஷன்ல இருக்கிற ஹோஸ்ட்ஸ், அதாவது ஒரு ஹோம் ஸ்டே மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். சோ ஹோஸ்ட்ஸ் அவங்க ப்ராப்பர்ட்டியில் இருக்கிற ஒரு போர்ஷனையோ அல்லது இண்டிவிஜுவல் ஹவுசஸையோ பிளாட்ஸையோ கெஸ்ட்ஸுக்காக ஓபன் பண்ணி லிஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க ஏர்பிஎன்பில. சோ நாம அந்த பர்டிகுலர் லொகேஷனுக்கு போகும்போது நிறைய கெஸ்டோட ப்ராப்பர்ட்டிஸ் அந்த பர்டிகுலர் லொகேஷன்ல நம்ம பார்த்துட்டு எது பிடிச்சிருக்கோ அந்த ப்ராப்பர்ட்டிக்கு நாம ஸ்டே புக் பண்ணலாம். சோ அதுதான் ஏர்பிஎன்பியோட ஸ்பெஷாலிட்டி. சோ அந்த மாதிரியான ஒரு புக்கிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறது தான் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஏர்பிஎன்பி வெப்சைட்ல அல்லது மொபைல் ஆப்ல போயிட்டு எப்படி நம்ம ஒரு ஹோம் ஸ்டே டைப் ஆஃப் அகாமடேஷனுக்கு புக் பண்ணலாம் அப்படிங்கறது தான் டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏர்பிஎன்பின்னு நீங்க கூகுள்ல அல்லது பிங்ல கிளிக் பண்ணி சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வர வெப்சைட்டே airbnb.co.in தான் இருக்கும். அதுதான் அஃபிஷியல் வெப்சைட். அதை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. ஸோ ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு சர்ச் கிரைட்டீரியா கொடுக்கறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. நீங்கள் ட்ராவல் பண்ணுற லொக்கேஷன் ஃபில் பண்ணுறதுக்கான டேபு, அதுக்கப்புறம் எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறீங்க, அதாவது செக் இன் செக் அவுட் டேட், அதுக்கப்புறம் எவ்வளோ பேர், நம்பர் ஆஃப் அடல்ட்ஸ், நம்பர் ஆஃப் சில்ட்ரன், இதெல்லாம் செலக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி மேலே பார்த்தீங்கன்னா டிஸ்கவர் என்டையர் ஹோம்ஸ் அண்ட் ரூம்ஸ் பெர்ஃபெக்ட் ஃபார் எனி ட்ரிப்னு இருக்கு பாருங்க. ஸோ ஏர்பிஎன்பியோட யூனிக் கான்செப்ட் நான் சொன்னேன் இல்லையா? ஸோ ஹோஸ்ட்ஸ் அவங்களோட என்டையர் ஹோம் அல்லது ஒரு போர்ஷன் ஆஃப் த ஹோம், ஒரு ரூமு அல்லது 2 ரூம், இந்த மாதிரி. அதுக்கப்புறம் நிறைய டைப்ஸ் ஆஃப் அகாமடேஷன்ஸ் இருக்கும் இல்லையா? லைக் ஃபிளாட்ஸ் வச்சிருப்பாங்க, அல்லது இண்டிவிஜுவல் ஹவுஸ் வச்சிருப்பாங்க, இல்லை ஒரு பங்களா டைப் ஆஃப் ஹோம்ல ஒரு தனி ரெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி என்ன டைப் ஆஃப் அகாமடேஷன்னா வேணாலும் இருக்கலாம். நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் அண்ட் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே இன்னொரு விஷயம் பார்க்க விரும்புறது, நிறைய ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுத்துருக்காங்க ஏர்பிஎன்பியில். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளெக்சிபிள் கேன்சலேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்கும் நமக்கு. ஸோ இன்கேஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது திடீர்னு புக் பண்ணதுக்கப்புறம் ட்ராவல் டேட்ஸ் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா அது எப்படி சேஞ்ச் பண்ணலாம், இல்லது கேன்சல் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ ஒவ்வொரு புக்கிங் பண்ணும்போதும் நீங்கள் என்ன மாதிரியான கேன்சலேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கண்ட்ரீஸில் இருக்குன்னு போட்டிருக்காங்க பாருங்க. 220 கண்ட்ரீஸில் இருக்குது. ஸோ அவ்வளோ கெஸ்ட்ஸ் ஏர்பிஎன்பியில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எந்த லொக்கேஷன் ட்ராவல் பண்ணாலும் சரிங்க, நம்ம இந்தியாக்குள்ளே இருந்தாலும் சரி, நீங்கள் ஃபாரின் ட்ரிப் போனாலும் சரி, அந்த லொக்கேஷன்ஸில் ஏர்பிஎன்பி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்ச், நம்பர் ஆஃப் ரூம்ஸ், அதுக்கப்புறம் கீ அம்யூனிட்டிஸ், இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச அகாமடேஷன் புக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் அகாமடேஷன் இருக்குன்னு பாருங்கள். ஒரு தனி ஹவுஸ் அல்லது ஃப்ளாட்டு, அதுக்கப்புறம் ஃப்ளாட்டோ ஹவுஸ்லேயோ இருக்கிற ஒரு போர்ஷன், அதாவது ஒரு போர்ஷன் ஆஃப் த ரூம். ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்டே ஆப்ஷன்ஸ் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஹோஸ்ட்ஸு. அது போக பார்த்தீங்கன்னா அந்த போர்ஷன் அல்லது அந்த ப்ராப்பர்ட்டி, ஹோஸ்டோட ப்ராப்பர்ட்டியில் அவங்களோட கிச்சன்ஸ்க்கும் ஆக்சசபிள் இருக்கா அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஃபேமிலியெல்லாம் ட்ராவல் பண்ணும்போது அல்லது பேக் பேக்கராக ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் ஒரு எதிர் பட்ஜெட் விஷயத்துக்கோ அல்லது ஹெல்த் கன்சர்ன்ஸ்க்காகவோ நீங்கள் ஓன் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடணும்னு விரும்பலாம். ஸோ அந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன டைப்ஸ் ஆஃப் அதர் அம்யூனிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சில ப்ரீமியம் ப்ராப்பர்ட்டிஸில் ஸ்விம்மிங் பூலோடவே கூட இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பட்ஜெட்டும் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கலாம்.
ஸோ ரைட் ஃப்ரம் பூல், ஃப்ரீ பார்க்கிங், வாஷிங் மிஷின், ஹீட்டிங் மிஷின்ஸு, அதுக்கப்புறம் டிவி, இந்த மாதிரி அங்கே இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கிற யூட்டிலிட்டிஸ்க்கு ஆக்சஸ் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் ஒவ்வொரு லிஸ்டிங்லேயும் போய் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வாங்க நாம் ஏதாவது ஒரு பர்டிகுலர் லொக்கேஷன் கிளிக் பண்ணிவிட்டு அங்கே என்ன மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஹோஸ்ட்ஸ் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து திருவனந்தபுரம் ட்ராவல் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களா. திருவனந்தபுரமில் நிறைய உங்களுக்கு டூரிஸ்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும், லைக் கோவளம், வர்க்கலா, அந்த மாதிரி. ஸோ இன்கேஸ் நீங்கள் திருவனந்தபுரம் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா லொக்கேஷன் அங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க, எவ்வளோ நாள் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து 2 nights வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் அடல்ட்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க, லைக் இண்டிவிஜுவல் பேக் பேக்கர் ட்ராவலரா, இல்லை ஃப்ரெண்ட்ஸோட போகிறீங்களா, ஃபேமிலியோட போகிறீங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்பர் ஆஃப் அடல்ட்ஸ், சில்ட்ரன் நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்துருங்க. சர்ச் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் அந்த டேட்க்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் லிஸ்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிஸ்ட் ஆயிரும். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 428 பிளேசஸ் வந்து லிஸ்ட் ஆகிருக்கு திருவனந்தபுரமில். ஸோ அவ்வளோ ஹோஸ்ட்ஸ் வந்து திருவனந்தபுரத்தில் இருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா மேப் இருக்கும். திருவனந்தபுரம் மேப்பில் எந்தெந்த லொக்கேஷனில் வந்து அந்த ஹோஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து திருவனந்தபுரத்துக்கு ஃப்ளைட்டில் போனாலும் சரி, ட்ரெயினில் போனாலும் சரி, பஸ்ஸில் போனாலும் சரி, அந்த பர்டிகுலர் நீங்கள் ரீச் ஆகிற டெஸ்டினேஷன்ல இருந்து ப்ராப்பர்ட்டிக்கு போகிறதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு தோராயமான ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த ஹோஸ்ட்ஸ் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறதுக்கு போட்டிருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ இன்கேஸ் வந்து ஹோஸ்ட்ஸே உங்களை பிக்கப் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா நத்திங் லைக் தட். அல்லது அங்கிருந்து ஹோஸ்ட் ப்ராப்பர்ட்டிக்கு என்ன டைரெக்ஷன், எப்படி போகணும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த மேப் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து லிஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸ்லையும் பார்த்தீங்கன்னா கேலரி இருக்கும், அதுக்கப்புறம் ரிவ்யூஸ் போட்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து என்ன டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறதையும் ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வச்சு உங்களுக்கு ஐடியா வந்துடும் நம்ம எந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியில் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரூம் இன் திருவனந்தபுரம், ஸ்டே வித் கிரிஃபித் ஜோசப். ஸோ இப்போ என்னன்னா ஹோஸ்டோட பேர் வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இது வந்து ஸ்டுடியோ ரூம், இது வந்து லூமியர் ப்ரீமியம் சிட்டி அப்பார்ட்மெண்ட், இது வந்து ஸோ நமக்கு பை டிஃபால்ட்டாக தெரியும் நமக்கு ஒரு ஃப்ளாட்டில் இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு ஸ்டுடியோ ரூம். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் கிடைச்சிடும். இது வந்து பட்ஜெட் ரூம். ஸோ பேக் பேக்கர் மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் வந்து பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பட்ஜெட் ரூம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மேலே டாப் வியூ, சிட்டி வியூ எல்லாம் பார்க்கணுன்னா உங்களுக்கு ஸ்டுடியோ ரூம் மாதிரியான ஃப்ளாட்ஸில் புக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பேக் பேக்கர்ப்பா, நான் வந்து பட்ஜெட் ரூமில் ஸ்டே பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கெஸ்ட்டோட ப்ராப்பர்ட்டியை நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ நான் இந்த ப்ராப்பர்ட்டி கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனால் அந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஹோஸ்ட் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் நமக்கு லிஸ்ட் ஆகிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு கேலரியில் அந்த பர்டிகுலர் ரூமோட பிக்சர்ஸ் இருக்கும். ஸோ அவங்க வீட்டில் இருக்கிற நம்ம ஸ்டே பண்ணுறதுக்காக ஏர்பிஎன்பியில் லிஸ்ட் பண்ணியிருக்கிற ரூமோட பிக்சரும் வந்து போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் அதர் அம்யூனிட்டிஸ்க்கு ஆக்சசிபிள் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபோட்டோஸ் பார்த்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஹோஸ்டட் பை கிரிஃபித் ஜோசப்னு இருக்கு. 5 ரிவ்யூஸ், 5 out of 5 கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் அகாமடேஷன் போட்டிருப்பாங்க, ரூம் இன் அ ஹோம். ஓகேவா? ஸோ யுவர் ஓன் ரூம் இன் அ ஹோம் பிளஸ் ஆக்சஸ் டு ஷேர்டு பிளேசஸ். ஸோ இங்கே ஆக்சஸ் இருக்குன்னு போட்டிருக்காங்க. You will share parts of home with the host's family. This place has a bathroom that's connect to your room. Get a full refund if you change your mind. So free cancellation before 6th May. நான் வந்து 2nd Mayல இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். என்னைக்கு இருந்துன்னா 7th Mayல இருந்து 9th May வரைக்கும். ஸோ ஒரு நாள் முன்னாடி வரைக்கும் நம்ம ஃப்ரீ கேன்சலேஷன் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நாம புக் பண்ணிக்கலாம் தைரியமாக. இன்கேஸ் நமக்கு சேஞ்ச் ஆஃப் பிளான் இருந்துச்சுன்னா கூட நம்ம ஒரு நாள் முன்னாடி கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேவா?
அதுக்கப்புறம் மீட் யுவர் ஹோஸ்ட்னு போட்டு ஓகேப்பா, நம்ம ஹோட்டல்னா ஹோட்டல் நம்பர் எல்லாம் இருக்கும், ஏதாவதுன்னா நம்ம கூப்பிட்டு விசாரிச்சுக்கலாம். இங்கே நம்ம கெஸ்ட் ஹோஸ்டோட இன்ஃபர்மேஷன் எப்படி வாங்கிக்கலாம், எப்படி அவங்கள காண்டாக்ட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹோஸ்டோட பிக்சர் இருக்குது, நேம் இருக்குது, அதுக்கப்புறம் என்ன ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ டைம் வந்து எவ்வளோ டியூரேஷனாக வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் நமக்கு வெப்சைட்டில் இருக்குது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் போர்ட்ஃபோலியோ மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்ன் இன் 90s, கிராஃபிக் டிசைனர். ஸோ ஒரு ஹோஸ்டோட ஒரு பர்சனல் ப்ரொஃபைல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஓகேப்பா, நமக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தோராயமாக கெஸ் பண்ணிக்கலாம். ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ், ஆப்வியஸ்லி கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு என்ன லாங்குவேஜில் கம்யூனிகேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஷோ மோர் போட்டு இன்னும் நிறையா அவங்களோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட் ஏரியா இருந்துச்சுன்னா, ஹோம் ஸ்டேவே நம்ம போகிறது வந்து ஒரு சகஜமாக நம்ம ஒரு தங்கும் போது பேசி பழகிறதுக்கான, சோஷியலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு என்விரான்மெண்ட் இருக்கிறதுக்காக தான் பார்ப்போம் இல்லையா? ஸோ ஹோஸ்டோட இன்ட்ரெஸ்ட் ஏரியாஸ் என்ன, நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ஏரியா கூட ஒத்து போதா? ஸோ இன்கேஸ் நீங்கள் 2-3 டேஸ் ஸ்டே பண்ணிங்கன்னா அந்த மாதிரி எல்லாம் பார்க்கறதுக்கு வாய்ப்பு. ஒன் டேனா நம்ம அவ்வளோ கம்யூனிகேஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ஒரு ஷார்ட் டியூரேஷன் நீங்கள் ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் செலக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் வந்து ஒரு ஹோஸ்ட் ப்ராப்பர்ட்டி பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கிற ஏரியா. ஸோ அபவுட் திஸ் பிளேஸுங்கிறது வந்து அவங்களோட ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா, ஹோஸ்டோட ப்ராப்பர்ட்டி, அந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் என்ன லொக்காலிட்டி இருக்குது, அங்கிருந்து என்னென்னலாம் பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறத போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ இது வந்து புத்தன்தோப், ட்ரிவாண்ட்ரமில் இருக்கிற கிரிஃபி செரீனபோர்ட் புத்தன்தோப் அப்படிங்கிற ஒரு கோஸ்டல் வில்லேஜ் நியர் டெக்னோ பார்க்கில் இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு கோஸ்டல் வில்லேஜ்னா பீச்சுக்கெல்லாம் ஆக்சசிபிலிட்டி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு ஹோஸ்ட்டும் வந்து அவங்களோட ப்ராப்பர்ட்டி பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே இன்னொரு பக்கம் வந்து வேர் யூ வில் ஸ்லீப்னு போட்டு அந்த பர்டிகுலர் ரூமோட பிக்சர் போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வாட் திஸ் பிளேஸ் ஆஃபர்ஸ்னு பார்த்தீங்கன்னா என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. வைஃபை இருக்குது, டிவி ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்பிளிட் ஏசி, பாத்ரூம், லைக் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ஷேர்டு பீச் ஆக்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நாம் செலக்ட் பண்ண டேட்டு செலக்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் 5 ரிவ்யூஸ் அப்பான் திஸ் க்ரைட்டீரியாஸ், கிளீன்லினஸ், அக்யூரசி, செக்இன். ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்க்கெலாம் என்ன ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. ஓவரால் ரேட்டிங் வந்து 5 out of 5 இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி தங்கியிருக்கிற கெஸ்ட்ஸோட ரிவ்யூஸ் எல்லாம் இருக்கும் அந்த பர்டிகுலர் ஹோஸ்ட்டை பற்றி. ஸோ நீங்கள் இதை படித்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தோராயமாக ஒரு ஐடியா வந்துடும். ஓகே, என்ன மாதிரி ஆள்பா, நம்ம ஸ்டே பண்ணால் கம்ஃபர்டபுளாக இருக்குமா, நமக்கு நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ஏரியாஸ் ஒத்து போகுமா, இந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாம் நீங்க பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஷோ மோர்னு போட்டிங்கன்னா இன்னும் என்னென்ன டீடைல்ஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் நீங்க பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா திங்ஸ் டு நோ, இதுவும் இம்பார்ட்டன்ட். ஹவுஸ் ரூல்ஸ்னு போட்டு செக் இன் ஆஃப்டர் 12 PM, செக் அவுட் பிஃபோர் 10 AM போட்டிருக்காங்க. 2 guests மேக்ஸிமம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் மேக்ஸிமம் தங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி க்ரைட்டீரியா போட்டாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். கேன்சலேஷன் பாலிசியும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பை டிஃபால்ட்டாக வந்து ஏர்பிஎன்பி செலக்ட் பண்ணிக்கிறது. ஸோ இதுதான் வந்து நம்ம ஒரு ஏர்பிஎன்பியில் ஒரு ஹோஸ்ட் ப்ராப்பர்ட்டியை நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய டீட்டெயில்ஸுங்க. ஸோ இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு மேலே டாப் ரைட் ஹேண்ட் சைடு வந்து ப்ரைஸ் பிரேக்கப் இருக்கும். உங்களுக்கு 850 per night. நாம் வந்து 2 night செலக்ட் பண்ணியிருக்கிறதுனால 1750. அது போக இந்த ஹோஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து ஏர்பிஎன்பி பிளாட்ஃபார்மில் இருக்கிறதுனால ஏர்பிஎன்பி வந்து ஒரு சர்வீஸ் ஃபீ எடுத்துக்கிறாங்க 240 rupees. ஸோ ரெண்டும் சேர்த்து வந்து 1940 பிஃபோர் டாக்ஸஸ். ஸோ நம்ம கடைசியாக பே பண்ணும்போது நம்ம ஜிஎஸ்டி டேக்ஸும் ஆட் பண்ணி நமக்கு ஒரு ஃபைனல் ப்ரைஸ் வரும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருக்கு, நான் ரிசர்வ் பண்ண விரும்புகிறேன்ப்பா அப்படின்னா இந்த ரிசர்வ் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ரிசர்வ் பட்டன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ உங்களோட கெஸ்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களோட டேட்டு, நம்பர் ஆஃப் கெஸ்ட்ஸு இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன மோட் ஆஃப் பேமெண்ட்டில் புக் பண்ண விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? நீங்கள் டெபிட் கார்டா, யூபிஐயா, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிக்கணும்.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் மெசேஜ் ஏதாவது ஹோஸ்ட்டுக்கு கொடுக்கணும்னு விரும்புனீங்கன்னா அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி என்ட்ரு பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இன்கேஸ் நீங்கள் பெட்டெல்லாம் கொண்டு போகிறீங்கன்னா அது பெட் ஃப்ரெண்ட்லியா, இன்கேஸ் அவங்க லிஸ்ட் பண்ணாமல் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க பெட் ஃப்ரெண்ட்லியா இல்லையான்னு. ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கேன்சலேஷன் பாலிசி இருக்கும், கிரவுண்ட் ரூல்ஸ் இருக்கும், ஃபாலோ த ஹவுஸ் ரூல், ட்ரீட் யுவர் ஹோஸ்ட் ஹோம் லைக் யுவர் ஓன். ஸோ இதெல்லாம் பை டிஃபால்ட் அதெல்லாம் நாம் ஆப்வியஸ்லி ஃபாலோ பண்ணுவோம் மோஸ்ட்லி. பட் இருந்தாலும் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க ஃபார் அவர் இன்ஃபர்மேஷன். ஓகேவா? ஸோ இங்கே வந்து நீங்கள் டேட் கடைசி நிமிஷத்தில் டேட் சேஞ்ச் பண்ணிக்கலாம், நம்பர் ஆஃப் கெஸ்ட் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இங்கே ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்ஸஸும் போட்டுட்டாங்க. ஸோ ரூமுக்கு எவ்வளோ சார்ஜ், ஏர்பிஎன்பி சர்வீஸ் ஃபீ எவ்வளோ, டாக்ஸஸ் எவ்வளோ, இதெல்லாம் சேர்த்து டோட்டல் ப்ரைஸ் எவ்வளோ அப்படிங்கிறதையும் போட்டுட்டாங்க. ஸோ எல்லாத்தையுமே நம்ம பார்த்து முடிச்சாச்சு. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு என்டர் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன டீட்டெயில்ஸாக நீங்கள் ஹோஸ்ட் கூட கேட்டு தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு கார்டு டீட்டெயில்ஸும் ப்ராப்பராக என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ரிக்வெஸ்ட் டு புக் கொடுத்தீங்கன்னா உங்களோட பேமெண்ட் வந்து இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். A reservation won't be confirmed until the host accept your request within 24 hours. You won't be charged until then. நீங்கள் என்னதான் வந்து பேமெண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்தாலும் 24 ஹவர்ஸ்க்குள்ள எப்போ வந்து ஹோஸ்ட் அக்செப்ட் பண்ணுறாரோ அவங்க கெஸ்ட்ஸை வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் தான் வந்து ஏர்பிஎன்பி சார்ஜ் எடுப்பாங்க. ஸோ அன்டில் தென் அவங்க ஹோல்டில் தான் வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் இதை வந்து இதுக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இவங்க ஒரு தனி நோட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒரு டைம் படித்து பார்த்துட்டு நீங்கள் ரிக்வெஸ்ட் டு புக் கொடுத்துக்கலாம். ரிக்வெஸ்ட் டு புக் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் ஆகிட்டு உங்களோட இமெயில் ஐடி மொபைல் நம்பருக்கு உங்களோட கன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ் வந்து வந்துடும். ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் மொபைல் டீட்டெயில்ஸ் வச்சாவே போதும். ஏன்னா ஹோஸ்ட்டுக்கும் அந்த மெசேஜ் போயிடும், கெஸ்டான நமக்கும் வந்து புக்கிங் டீட்டெயில்ஸ் வந்துடும். ஸோ அதை வச்சு நாம் ஹோஸ்ட் கூட கோஆர்டினேட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டேக்கு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். நம்ம ஏர்பிஎன்பியில் ட்ராவல் பண்ணும்போது நம்ம ட்ராவல் பண்ணுற லொக்கேஷனில் ஒரு ஹோம் ஸ்டே புக் பண்ணுறது, ஹோம் ஸ்டே டைப் ஆஃப் அகாமடேஷன் புக் பண்ணுறதுக்கான ப்ராசஸ்ங்க. ஸோ ரொம்ப ரொம்ப யூனிக்கான ப்ராசஸ்னே சொல்லுவேன். ஸோ நான் இது வரைக்கும் 1 or 2 ஏர்பிஎன்பி ஸ்டேஸ் தான் பண்ணியிருப்பேன். நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவே இருக்கும். ஸோ உங்களுக்கு ரிலாக்ஸ்டாக ஸ்டே பண்ணணும்ப்பா, நம்ம ஒரு ஹரிபரியாக இருக்கிற ஒரு ஹோட்டல் ஆர் ரெஸ்டாரண்ட் டைப் ஆஃப் அகாமடேஷனில் ஸ்டே பண்ண விரும்பல, நான் எனக்கு ஒரு ஹோம் ஸ்டே டைப் ஆஃப் அகாமடேஷனில் நான் ஸ்டே பண்ண விரும்புகிறேன் நம்ம போகிற லொக்கேஷன்லன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்பிஎன்பி பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கு நிறையா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏர்பிஎன்பி வெப்சைட்ல போயிட்டு எப்படி வந்து ஒரு ஹோம் ஸ்டே டைப் ஆஃப் அகாமடேஷனுக்கு நாம ஈஸியா புக் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து பார்த்தோம். ஏர்பிஎன்பி வெப்சைட்ல இருந்தாலும் சரி, நீங்க மொபைல் ஆப் வச்சிருந்தாலும் சரி, ஈஸியா புக் பண்ணலாங்க. ஸோ நிறைய டைப்ஸ் ஆஃப் அகாமடேஷன் பார்த்தோம். நிறைய ஹோஸ்ட்ஸ் வந்து அவங்களோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸை வந்து லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே அட்வான்டேஜா இருக்கும். நம்ம பேக் பேக்கரா இருந்தாலும் சரி, பிசினஸ் டிராவலர்ஸா இருந்தாலும் சரி, ஒரு ஃபேமிலி வெக்கேஷனுக்கு போனாலும் சரி. ஸோ இந்த மாதிரியான ஒரு யூனிக் கான்செப்ட் வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து டிராவலர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். ஒரு ஹோம் ஸ்டே டைப் ஆஃப் அகாமடேஷன் பார்த்து புக் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, take care and cheers. See you again.